ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத பாடங்களை ரெகுலராக கேட்டு பயனடைந்து வருகிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் விசுவாசிகள் வேதத்தை நன்கு கற்றறியவும் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நோக்கத்திற்காக இந்த செய்திகள் ஆயத்தப்பட்டு இந்த செய்திகளை நான் தயாரித்து உங்களுக்கு வழங்கி வருகிறேன். எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கடந்த காணொளியில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், எபிரேய நிருபம் ஏன் ஒரு புதிரான நிருபமாக கருதக்கூடாது, அது ஒரு டிலைட்ஃபுல் புக்காகத்தான் நாம் கருத வேண்டும். அந்த புத்தகத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு 16 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த 16 குறிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் அந்த புத்தகத்தை தியானித்தால் உங்களுக்கு அந்த கடிதம் என்பது ஒரு புதிரான புத்தகமாக காணப்படாது, எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக அது காணப்படும். எனவே அந்த அடிப்படையில் எபிரேய நிருபத்தை குறித்து நான் அந்த 16 குறிப்புகளோடு கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு நான் தியானித்திருந்தேன். இன்றைக்கு அந்த 16 குறிப்புகள் ஒன்றுதான் இந்த எபிரேய நிருபம் என்பது 5வது நற்செய்தி நூலாக கருதப்பட வேண்டுங்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லியிருந்தேன். இந்த காணொலியில் இந்த எபிரேய நிருபம் ஏன் 5வது நற்செய்தி நூலாக கருதப்படுகிறது என்பதற்கான காரணத்தை சற்று விவரமாக இந்த பதிவில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது வேத புத்தகத்தில் 4 எழுத்தாளர்கள் எழுதிய கடிதத்தை தான் நற்செய்தி நூலாக கருதுகிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை குறித்து எழுதிய காரியங்கள் தான் நற்செய்தி நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது, காஸ்பல். இந்த நற்செய்தி நூலை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 4 நபர்களும் வெவ்வேறு கோணங்களில் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் எழுதிய புத்தகங்களில் இதை விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் நாம் பார்ப்போம் என்றால், அவர் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு மேசியாவாக, ஒரு ராஜாவாக அவரை சித்தரிக்கின்றார். ஏனென்றால் அந்த காலத்தில் யூதர்கள் தங்களுடைய அரசியல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு மேசியாவாக ஒருவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை ஒரு மேசியாவாக மத்தேயு தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த கோணத்தில் தான் அந்த அவருடைய புத்தகம் முழுவதுமாக எழுதப்பட்டது. குறிப்பாக ஒரே ஒரு வசனம், மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இதுல கூட நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், யூதர்களுக்கு பிறந்த ராஜா எங்கே இருக்கிறார் என்று அந்த ஞானிகள் சொன்னதாக குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் அவருடைய மைண்ட் செட்ல யூதருடைய ராஜா என்றுதான் அவர் இந்த கடிதம் முழுதுமாக அவரை சித்தரிக்கிறார். அடுத்தபடியா மார்க் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு பிஸியா இருக்கிற, ஆக்டிவா இருக்கிற ஒரு ஊழியக்காரனாக அவரை சித்தரிக்கிறார். அந்த நிருபம் முழுவதுமாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் பிலிம் மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு விரைந்து செயல்படுகிற ஒரு நபராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மார்க்கு சித்தரிக்கின்றார். குறிப்பாக மார்க் 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து தான் ஊழியத்தை பெறுவதற்காக வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாக வந்தேன் என்கிற கருத்தை இங்கு நாம் பார்க்கலாம். அடுத்தபடியா லூக்காவை பார்ப்போம் என்றால், அவர் இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன், மனிதகுமார் என்று அவரை சித்தரிக்கிறார். ஏறக்கூடிய 90 தடவை அவர் எழுதிய நற்செய்தி நூலில் சன் ஆஃப் மேன், மனுஷகுமார் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்தபடியால் யோவானை பொறுத்தளவில் அவர் இயேசு கிறிஸ்துவை சன் ஆஃப் காட், தேவகுமார் என்றுதான் அவருடைய கடிதத்தில் அவரை சித்தரிக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் தாங்கள் பார்த்த காரியங்களை
எந்த நோக்கத்தில் பார்க்கிறார்களோ, எந்த அபிப்பிராயத்தில் பார்க்கிறார்களோ அதன்படி அவர்களை சித்தரிக்கிறார். ஆனா அவைகள் அனைத்தும் அவர் வாழ்ந்த காலங்கள் எப்படி செயல்பட்டாரோ அதனுடைய அடிப்படையிலேயே அவரை சித்தரித்தார்கள். ஆனால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்பது முற்றிலும் மாறிவிட்டது. எப்படி என்றால் 2 கோணங்களில் பார்க்க வேண்டும். ஒன்று, இந்த கடிதத்தை எழுதிய ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக பார்க்கிறார். அதிலையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் உயிரோடு இருந்த காலங்களில் எப்படி பிரதான ஆசாரியராக இருந்து மனுக்குலத்தின் பாவங்களுக்காக அந்த பிரதான ஆசாரியர் என்கிற அந்த நிலையிலே தம்மை தாமே பலியாக செலுத்தினார் என்கிற காரியத்தோடு கூட விண்ணகத்தில் இப்பொழுது என்னவாக செயல்படுகிறார், அங்கேயும் நமக்கு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக செயல்படுகிறார் என்கிற காரியத்தையும் இணைத்து 2 கோணங்கள்ல இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் இதை தெளிவாக சித்தரிக்கிறார். ரொம்ப அருமையான பாயிண்ட். வாழ்ந்த காலங்களில் எப்படி பிரதான ஆசாரியராக இருந்து தம்மை தாமே பலியாக செலுத்தினார் என்பது மட்டுமல்ல, விண்ணகத்திலும் நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக 24 hours பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிற அந்த கருத்தையும் இணைத்து சொல்கிறார். அதனால்தான் இந்த நிறுவத்தை பொறுத்தளவில் இது ஒரு 5வது சுவிசேஷமாக கருதப்பட வேண்டும். மற்றவர்கள் அரசனாக, ஊழியக்காரனாக, தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக பார்த்ததை போல இவர் பிரதான ஆசாரியராக பார்த்த காரணத்தினால் எழுதின இந்த நிருபம் என்பது ஒரு நற்செய்தி நூலாக கருதப்பட வேண்டும் என்பது அநேக வேத பண்டிதருடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் எப்படி இந்த கடிதம் 5வது நற்செய்தி நூலாக கருதப்பட வேண்டும் என்பதற்கான கர்த்தருடைய வசனங்களை உள்ளடக்கிய ஒரு கருத்தை இப்பொழுது பார்க்கலாம். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது, இந்த கடிதத்தை எழுதிய ஆசிரியர் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லினாலும் அதை 3 வகைகளில் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நிருபம் என்பது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பாலமாக திகழ்கிறது. இது புதிய ஏற்பாட்டுடைய லேவியராகம் என்று கருதப்படுகிறது. அந்த லேவியராகம் புத்தகத்தில் எப்படி பிரதான ஆசாரிய பலியை செலுத்தினாரோ அதனுடைய அடிப்படையில் இவர் வித்தியாசமான ஒரு பிரதான ஆசாரியராக இதனுடைய ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இவர் யார் என்றால் வானங்களின் வழியாக சென்ற பிரதான ஆசாரியன். 4வது அதிகாரம் 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். பாருங்க, வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்ன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று இதனுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இவர் அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் வழியாக சென்று பலியை செலுத்தவில்லை. பழைய ஏற்பாட்டில் அந்த பிரதான ஆசாரியன் அப்படிதான் பலியை செலுத்துவான். ஆனால் இவர் ஸ்ட்ரெயிட்டா வானங்களின் வழியாக சென்று பிதாவுக்கு முன்பாக தன்னுடைய பலிகளை செலுத்தினார். அப்படி என்றால் பலியை இங்கே செலுத்தவில்லை, விண்ணகத்தில் பிதாவுக்கு நேராக செலுத்தினார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சேனல் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த சேனலாக நாம் பார்க்கலாம். இது உயர்ந்த நிலை உயர்த்தப்பட்டவராக பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் ஆரோனுடைய வம்சத்தின்படி அந்த பிரதான ஆசாரியன் தான் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் பலிகளை செலுத்துவான். இவர் அப்படி இல்லை, மெல்கிதிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியன் என்று இந்த ஆசிரியர் தெளிவாக சொல்கிறார். குறிப்பாக 7வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்தால் நமக்கு தெரியும். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த மெல்கிதிசேதேக் யார் என்றால் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவனுடைய துவக்கமும் ஜீவனும் முடிவும் சொல்லப்படாதவன். இவன் தான் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாயிருக்கிறான். எனவே இதனுடைய அடிப்படை இந்த வம்ச வரலாறு இல்லாத அந்த மெல்கிதிசேதேக் முறைமையின்படி இவர் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று 7:17 பார்க்க. எனவே இவருக்கு வம்ச வரலாறு இல்லாத ஒரு பிரதான ஆசாரியன் இந்த டைப்ல தான் வரணும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுடைய பேட்டர்னை வேற, புதிய ஏற்பாட்டு ஆசாரியத்தின் பேட்டர்னை வேற. இவர் வம்ச வரலாறு இல்லாத, தாய் தகப்பனை பற்றி புரியாத அந்த மெல்கிதிசேதேக் முறைமையின்படி வந்த ஒரு பிரதான ஆசாரியன். அடுத்ததாக மிக முக்கியமான குறிப்பு என்னன்னா,
அந்த பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக பலிகளை செலுத்தி அதற்கு பிறகு ஜனங்களுக்காக பலிகளை செலுத்துவார். ஆனால் இந்த பிரதான ஆசாரியன் அப்படி அல்ல. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். எந்த பிரதான ஆசாரியன் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட அந்த பிரதான ஆசாரியன் பலவீனமானவன். பலிகளின் மூலமாக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் மற்றவர்களுக்காக பலி செலுத்த முடியும். ஆனால் இவர் அப்படி இல்லை. எந்த களங்கமும் இல்லாத பரிசுத்தராக குற்றமற்றவராக பாவிகளுக்கு விலகின மகா உன்னதமான பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து காணப்படுகின்றார். எனவே இந்த 3 வகைகள்ல இதனுடைய ஆசிரியர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. தெளிவா இருக்கு பாருங்க. அவர் வானங்களின் வழியாக சென்றவர், அதனுடைய சேனல் வேற. அடுத்தது ஆரோன் முறைமைப்படி அல்லாமல் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி வந்தவர். வம்ச வரலாறு அடிப்படையில் ஆசாரித்தம் கிடையாது. அடுத்ததாக பலியை செலுத்துகிற அந்த மகா பிரதான ஆசார இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், பாவம் இல்லாத பாவிகளுக்கு விலகினவர், எந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியாதவராகிய இருக்கிற அந்த மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து. எப்படி 3 வகைகளை வித்தியாசப்படுத்தி ஆசிரியர் காண்பிக்கிறார். அடுத்தபடியா பார்க்கும்போது முக்கியமான காரியம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி நூலை எழுதிய ஒவ்வொரு ஆசிரியரும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தார்கள்? ஒரு மனுஷகுமாரனாக பார்த்தார்கள், தேவகுமாரனாக பார்த்தார்கள், ராஜாவாக பார்த்தார்கள் என்கிற அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் தங்கள் நற்செய்தி நூல்களை எழுதினார்கள். அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் இதனுடைய ஆசிரியர் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தார் என்றால், புதிய ஏற்பாட்டு மகா பிரதான ஆசாரியராக உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற பலியாக தம்மை ஒப்பு கொடுத்த அந்த ஆசாரியராக பிரதான ஆசாரியனாக பார்த்து இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். எனவே இந்த பலி பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் செய்த அந்த பலிக்கும் மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக செய்த பலிக்கு உள்ள 3 வித்தியாசமான அல்லது சிறப்பான காரியங்களை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவில் அந்த பிரதான ஆசாரியன் மிருகங்களுடைய பலியை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் செலுத்துவான். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக செலுத்தினார். அந்த பலி மிருகங்களுடைய பலி. இங்கு மனிதகுமாரன் திருத்துவத்தின் 2வது நபராகிய குமாரனாய கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். என்ன ஸ்டேஜில, என்ன அடிப்படையில? மகா பிரதான ஆசாரியங்கிற நிலையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு சிறந்த ஒரு பலினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கும் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இதற்கு ஆதாரமாக எபிரேயர் 7:27 நாம் இதை குறித்து பார்க்கலாம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நாள்தோறும் செலுத்த வேண்டிய அவசியம் இராமல் தம்மை தாமே பலியிட்டார் என்று சொல்லும் பொழுது அவரே அந்த பலியாக மாறினார். அடுத்ததாக உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருடமும் சென்று பலிகளை செலுத்த வேண்டும். லேவியராகமம் 16:34. இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். ஒவ்வொரு வருடமும் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தடவை பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 9:12 பார்க்கலாம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இது எவ்வளவு சிறப்பான காரியம் பாருங்க. அந்த பிரதான ஆசாரியருடைய பலி வருடத்துக்கு ஒரு தடவை நடந்து கொண்டே இருக்கும். இது ஒன்ஸ் ஃபார் ஆல். அந்த பலினால் we are saved eternally.
அந்த பலியினாலே பாவங்கள் கழுவப்படுகிறது. இந்த பலியினால் நமக்கு நித்தியமான ஒரு மீட்பு கிடைக்கிறது. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு சிறப்பு இந்த பலியினால் கிடைக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு மிருகங்களுடைய பலியினாலே பாவங்கள் கழுவப்படுகிறது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு பலியினாலே இயேசு கிறிஸ்துவுடைய தம்மையே பலியா செலுத்தின அந்த காரியத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவது மட்டுமல்லாமல் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். we are sanctified, not only we are cleansed. வெறும் பாவங்கள் கழுவப்படுவது மட்டுமல்லாமல் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இதுவும் மிகப்பெரிய வித்தியாசம். இந்த மகா பிரதான ஆசாரியராக இருந்து இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே கொடுத்த இந்த பலியினாலே இந்த 3 சிறப்புகள். ஒன்று, இந்த பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பலி ஒரே பலி, வருடந்தோறும் செலுத்த வேண்டிய பலி இல்லை, அது மிருகங்களுடைய பலி. இது குமாரனா இயேசு கிறிஸ்துவை தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்த பலி. எனவே இந்த பலி என்பது சிறப்பான பலி என்று இந்த நிருபத்தினுடைய ஆசிரியர் இதையே ஒரு மக்களுக்கு நற்செய்தியாக கூறுகிறார். இதுதான் காஸ்பல். என்ன, இது ஒரு நற்செய்தி. நாம் எதனாலே மீட்கப்பட்டிருக்கோம், இந்த பலி எவ்வளவு சிறப்பானது என்பதை இதன் ஆசிரியர் இது ஒரு நற்செய்தியாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் சொல்லுகின்ற அடிப்படையான நற்செய்திகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். நம்பர் 1, இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக நமக்கு இந்த நற்செய்தி வழங்கப்பட்டது. பிதாவனுடைய இந்த குமாரனைத்தான் அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக மாற்றினார். இவர் மூலமாகத்தான் உலகங்கள் படைக்கப்பட்டது. இவர் கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளி. இந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகின்றவர். எபிரேயர் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இதுதான் பேசிக் காஸ்பல். இந்த கடிதம் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையான நற்செய்தி. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த மகா பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 3, இவர் தம்மைத்தாமே பலியாக செலுத்தினார். ஒரே தரம் பலியிட்டு அந்த பலியினாலே நாம் பூரணமாக்கப்பட்டு அந்த பலியினாலே நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது, பரிசுத்தமாகுதலும் கிடைக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இவருடைய அந்த பலியினாலே தேவ சமூகத்தண்டை தைரியமாக சமநிலையுடன் எந்த காலத்திலும் எந்த நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு உரிமையை, ஒரு வாய்ப்பை, ஒரு ஸ்லாக்கியத்தை மறுபடியும் பிறந்த அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக இந்த மீட்பு என்பது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடைக்காது. எனவே இவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை அளித்திருக்கிறார். இதுதான் பேசிக்கான 5-6 காரியங்கள். அது மாத்திரமில்லை, இறுதியாக நாம் அவரை பார்த்து மட்டுமே ஓட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு போன்ற எந்த மிகப்பெரிய பரிசுத்தவான்களை எல்லாம் நோக்கி பார்க்காமல் புதிய ஏற்பாட்டு மத்தியஸ்தராக இருக்கிற இவரை மட்டுமே நோக்கி ஓட வேண்டும் என்பதுதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய முக்கியமான நற்செய்தி சாராம்சங்கள். இதுதான் நாம் ஏன் இந்த எபிரேய நிருபத்தை 5வது நற்செய்தி என்று அழைக்கப்படுவதற்கான சில அடிப்படையான காரியங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய ஊழியத்தை ஆதரித்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். விசுவாசிகள் வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அனுப்பும் அனைத்து காணிக்கைகளும் இந்த ஊழியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் காணிக்கைகள் இதுபோன்ற இன்னும் பல வேத பாடங்களை வெளியிட எனக்கு உதவியாக இருக்கும். இந்த பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல்.